நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையிலே உடைய பிள்ளைகளோடு கூட என் தேவனீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமாண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் சொல்லிய நல் வார்த்தைகளிலே ஒன்று கூட தவறி போகவில்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அப்பா தகப்பனே நீர் பேசுவீராக. இந்த வார்த்தைகள் ஜீவ வார்த்தையாய் மாறும்படியாய், இந்த வார்த்தையினாலே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆக. நன்மையான கரம், ஆசீர்வதிக்கிற கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம், அதில் கடைசி வசனத்தை நான் படிக்கிறேன். யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று என்று அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்க 23வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா அங்க 14வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. இந்த ரெண்டு வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது யோசுவாவின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை என்ன? எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறிவிட்டது. அந்த ஜனங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள், எத்தனை மகிழ்ச்சியாய் இருந்திருப்பார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளிலே வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தார்கள். ஆபிரகாமின் நாட்கள் முதல் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்துக் கொண்டே வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாட்கள் கடந்து போகிறது. ஆபிரகாம் இந்த நாட்களிலே காணப்படாவிட்டாலும் ஆபிரகாமனுடைய சந்ததியோடு கூட கர்த்தர் இருந்து ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை இந்த நாளிலே தேவன் பூரணமாய் நிறைவேற்றி முடித்தார் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாம் நிறைவேறிவிட்டது. ஒரு வார்த்தை கூட, அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறாம எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி கொடுத்தார். அந்த ஜனங்கள் மகிழ்ச்சியோடு கூட இருந்திருப்பாங்க. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தத்தை ஒரு நாளிலே பெற்றிருந்தார்கள். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறி இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறதா? தேவன் திருச்சபையிலே கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு மாதத்திலும் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், வருடத்திலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தங்கள், தேவன் சூழ்நிலைகளை நிமித்தமாக உங்களோடு கூட பேசின நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறதா? நாளிலே நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, எல்லாம் நிறைவேறிற்று, எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிற்று சொல்லத்தக்கதாக தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. தேவன் எனக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, எல்லாம் நிறைவேறிற்று சொல்லத்தக்கதாக தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. தேவன் உங்களுக்கு அளவில்லாத ஞானத்தை கொடுத்து அளவில்லாத ஒரு விசுவாசத்தை தந்து எல்லா வார்த்தைகளையும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடிப்பாராக. எல்லாம் நிறைவேறிட்டு ஆண்டவர் சொன்னாரு, இவ்வளவு உங்களுக்கு எல்லாம் தருவேன். கிழக்க நீங்க இவ்வளவு தூரம் இருப்பீங்க, மேற்க இதுதான் உங்களுக்கு பவுண்டரி, தெற்க வடக்க எல்லாம் இதுதான் உங்களுக்கு பவுண்டரின்னு சொல்லி தேவன் சொன்னார். சொன்னபடியே அந்த இடங்கள் எல்லாம் அவர்கள் பிடிச்சாங்க. பிரியமானவர்களே, அங்க ஏனாக்கின் புத்திரர் இருந்தாங்க, ராட்சச பிறவிகள் இருந்தாங்க. இவங்க எல்லாம் நீங்க துரத்துவீங்க ஆண்டவர் சொன்னார். எல்லாரையும் துரத்தி அந்த நாட்டை அவர்கள் பிடித்தார்கள். இது முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லுகிற காரியத்தையும் தேவன் அவர்களுக்காக வாக்கிய பண்ணினார். பிரியமானவர்களே, எல்லாம் நிறைவேற்றுகிற, எல்லாம் நிறைவேற்றுகிற, உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொன்ன சொல்லபடியே செய்து முடிப்பார். வாக்கு கொடுத்தால் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் என்று
வேதம் சொல்லுகிறது. நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை குறித்து சாராள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவள் எண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாளிலே அந்த வாக்கு கொடுத்த ஆண்டவர் அவளுக்கு 89 வயது இருக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு 99 வயது இருக்கும் பொழுது வந்தால் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குழந்தையை அணைத்துக் கொண்டிருப்பாள் என்று சொல்லும் பொழுது அவள் சிரிக்கிறாள், அவள் நகைக்கிறாள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, சாராள் நகைக்கிறாள், சாராள் நகைக்கிறான்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை கேட்டு சாராள் நகைக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது சாரா சொல்ற, இல்ல நான் நகைக்கல அப்படின்னு, இல்ல நீ நகைச்ச அப்படின்னு அவர் அங்கே சொல்லுகிறதை அங்கே அவள் கவனிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவரிடத்துல பொய்யே சொல்ல முடியாது என்பதை அவள் அந்த நாளிலே கண்டு கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ரொம்ப ஒரு பெரிய உண்மையில ரொம்ப உண்மையை விரும்புகிறவர் என்பதை அறிந்து கொண்டு அந்த நாள் முதல் இவர் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுவார், வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுவார், வாக்கு திட்டம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவள் எண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மை உள்ளவர் என்று சொல்லி, உண்மை உள்ளவர் என்று சொல்லி அங்கே அவள் எண்ணி அவள் கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், ஆண்டவர் உண்மை உள்ளவர், வாக்கு திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவர். நான் தாவீதுக்கு நிச்சயமாய் பொய் சொல்லேன், பொய் சொல்லேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனிக்கும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அருமையான திருச்சபையே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சொன்ன நல் வார்த்தைகளை ஒன்று கூட தவறி போகாது என்று இயேசுவின் நாமத்திலே நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். வேதம் சொல்லுகிறது, எல்லா வாக்குத்தத்தங்களும் அவருக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆம் என்றும் அல்ல என்றும் சொல்லியும் அல்ல, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனிக்கும் நிறைவேற்றாதிருப்பாரோ. என்னாகவும் 23ஆம் அதிகாரத்திலே அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். எல்லா நல் வார்த்தைகளிலே ஒன்று கூட தவறாதபடி அவர்களுக்கு தேவன் போட்ட அந்த பவுண்டரி அப்படியே கொடுத்தாரு. அவங்க தேவன் எல்லா கானானியர்கள், எல்லா ஏனோக்கின் புத்திரர்கள், எல்லா ராட்சச பதவிகள் தேவன் துரத்தினார். அவர்கள் கட்டாத வீட்டை உங்களுக்கு தருவேன்னு சொன்னாரு, வெட்டாத கிணத்தை தருவேன்னு சொன்னாரு, நீங்க நடாத தோட்டத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் சொன்னாரு. அப்படியே அப்படியே அவர் நிறைவேற்றி முடித்தார் என்பதாய் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு சொன்னதை எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிதான் ஆபிரகாம் விசுவாசித்தான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் வல்லவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பினான் ஆபிரகாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வல்லமை உள்ளவர், ஒரு உண்மை உள்ளவர். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சொன்ன நல்ல வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனா பாஸ்டர், என் வாழ்க்கையில ஆனா எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நான் வாங்கி இருக்கிறேன், ஆனா அது நிறைவேறாம இருக்குது, நிறைவேறாம இருக்குது. அது எனக்கு தான் ஆண்டவர் சொன்னார், என்னோடு கூட நான் பேசினார். பிரியமானவர்களே, உங்களோடு கூட தேவன் பேசினார். ஆலயத்திலே வைத்து தேவன் பேசினார், சூழ்நிலைகளின் நிமித்தமாய் பேசினார். ஒரு நாளிலே நீ அழுது கொண்டு போய் கொண்டிருந்தீங்க, ரோட்ல போய் கொண்டிருந்தீங்க, அழுது கொண்டே போனீங்க. ஐயோ என் சூழ்நிலை, ஐயோ என் பிரச்சனை, இதை எப்படி எந்த நாளில இது எப்படி தீரும்? ஒரு பெரிய கடன் பாறை எனக்கு முன்னாடி இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு முன்னாடி இருக்குது, இந்த பயங்கரமான வியாதி என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நீங்க அழுது கொண்டு போன பொழுது ரோட்ல எழுதப்பட்ட ஒரு போற வழியில அங்கே காணப்பட்ட ஒரு வாசகம், அங்கே ஒரு மரத்திலே அடிக்கப்பட்டிருந்த ஒரு வாசகம், இனி நீ அழுது கொண்டிராய் என்கிற அந்த வார்த்தையை நீங்க கேட்டீங்க. வாழ்க்கையில அது பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. பிரியமானவர்களே, அது கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை தான். ஆண்டவர் தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அழக்கூடாது என்பதற்காக தேவன் உங்களுடைய அந்த கண்ணீரை துடைப்பதாக தேவன் வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் அதை நம்புனீங்க, ஆண்டவர் தான் சொல்லி நீங்க நம்புனீங்க. ஆனாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில அன்றைக்கு உங்களுக்கு கடன் 20,000 இருந்தது, அன்றைக்கு உங்களுடைய கடன் 1 லட்சமா இருந்தது, அன்றைக்கு உங்களுடைய கடன் 10 லட்சமா இருந்தது. ஆனா இன்றைக்கு உங்களுடைய கடன் அது பல மடங்கு கூடி போயிருக்கிறது. நீங்க எனக்கு நினைச்சீங்க, இனி அழமாட்டேன், இனி அழுகெல்லாம் மாறி போயிடும், இனி கடனே இருக்காது, இனி யாரையே இருக்காது நீங்க நினைச்சீங்க. ஆனா கடன் இப்பொழுது முன்னை விட 5 மடங்கு அதிகமாகி போயிடுச்சு. முன்ன 2 வியாதி சொல்றாங்க டாக்டர், இப்ப 4 வியாதி சொல்றாங்க. முன்ன விட இப்ப ஜாஸ்தி தான் ஆயிருக்கிறது பாஸ்டர் அப்படின்னு நீங்க ஒரு வேளை சொல்லுவீர்களே. ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, தேவன் சர்வ வல்லவர். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்ற என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் எல்லாம் அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறும் உங்க வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே. இது வேதத்தில் ஏதோ சும்மா எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இதை எந்த தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீர்களோ, எந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை உண்டாகிறதோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தருவார். அடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தருவார். நீங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேறும் பிரியமானவர்களே. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய வல்லவர், அவர் செய்ய திராணி உள்ளவர், அவர் செய்ய உண்மை உள்ளவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது பிரியமானவர்களே. நீங்க வேதத்தில் பாப்பீங்கன்னா எத்தனை எத்தனை பக்தர்களை குறித்து பார்க்க முடியும். வேதத்தில் பாருங்க, அங்கே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு நிச்சயமான ஒரு வீட்டை நான் கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. பாருங்க, ஆண்டவர் அந்த வீட்டை அவனுக்கு கட்டி கொடுத்தார். நிலையான வீட்டை கட்டி கொடுத்தார். அவனுக்கு நிலையான ஒரு நிலையான சந்ததியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பொழுது அவன் வீட்டில் தான் கேதுரு மரத்தினால செய்யப்பட்ட வீட்டில் தான் குடியிருந்து கொண்டிருந்தான். வனாந்தரம் விட்டு வனாந்தரம் அலைந்து கொண்டிருக்கவில்லை. அவன் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் அலைந்து கொண்டிருக்கவில்லை. அவன் காதுகளிலே குகைகளிலே அலைந்து கொண்டிருக்கவில்லை. அவன் ராஜாவாக மாறி இருந்தான். ஏது மரங்களினால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசம் பண்ணி கொண்டிருந்த பொழுது தேவன் அவனை பார்த்து சொன்னார், உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி நிலையாய் நிலைத்திருக்கும், எனக்கு முன்பாக உன் சந்ததி நிலைத்திருக்கும் என்பதாய் தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, அவன் மரித்து போனான். காலங்கள் உருண்டோட ஆரம்பித்தது. அவன் கட்டாயம் அவனுடைய சந்ததிக்கு ஒருவேளை சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம், நகைகளை சேர்த்து வைத்திருக்க முடியும். அவன் ஒருவேளை வெள்ளி தங்கத்தை சேர்த்து வைத்திருக்க முடியும். அது எத்தனை தலைமுறைக்கு பட்டும் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் பாருங்க, அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்தார். சந்ததிகள் சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் எத்தனை ஆச்சரியமானது. தலைமுறை தலைமுறையாய் அந்த சந்ததியை தேவன் ஆசீர்வதித்து அவர்களை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அந்த சந்ததி ஒளிந்து போகாதபடி செய்து விடியாறு பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லக்கூடிய அளவிற்கு ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி அங்கே தாவீது அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வம்ச வரலாற்று பட்டியலிலும் உள்ளே வரக்கூடிய அளவுக்கு அவனுடைய சந்ததி நிலைத்திருக்கிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் தேவன் அந்த சந்ததியை நிலைத்திருக்க பண்ணினதை வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சொன்ன வார்த்தைகளில ஒரு வார்த்தை கூட அது கீழே விழாதபடி நிறைவேற்றுவதில் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எசேக்கியேலுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்தி அங்கே எலும்புகள் எல்லாம் உலர்ந்து கிடக்குது, எலும்புகள் எல்லாம் சிதறி கிடக்குது. அந்த பள்ளத்தாக்கு முழுவதுமாய் எலும்பு கூடுகளாய் காணப்படுகிறது. அவைகள் சிதறி கிடக்கிறது. ஒரு எலும்பு இன்னொரு எலும்போடு கூட ஜாயின் பண்ண முடியாதபடி அதனுடைய தலை ஒரு பக்கம், அதனுடைய கால் ஒரு பக்கம், அதனுடைய கைகள் ஒரு பக்கமாய் இப்படி அவைகள் எல்லாம் சிதறி கிடக்கிறது. அந்த சிதறி கிடக்கிற அந்த எலும்பு கூட்டு பள்ளத்தாக்கில் தேவன் அவனை கொண்டு போய் நிறுத்தி, இவைகள் எல்லாம் உலர்ந்து போனவைகள், இவைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டவைகள், இவைகள் உயிர் பெற முடியுமா? இவைகள் ஒன்று சேர முடியுமா? இவைகள் எழும்ப முடியுமா? இவைகள் காலுண்டி நிற்க முடியுமா? இது ஒரு சேரையாய் மாற முடியுமா? நீ எனக்கு சொல் என்று சொல்லி தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்கும் பொழுது, கர்த்தாவே அது உமக்கே தெரியும், நீ அதை பார்த்து தீர்க்க தரிசனம் வர, நீ அதை பார்த்து பேசு, நீ அந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற மக்களை பார்த்து பேசு. இஸ்ரவேல் ஜனங்களும் இப்படித்தான் சொல்லுகிறார்கள், எங்கள் நம்பிக்கை எல்லாம் மற்று போய்விட்டது, நாங்கள் உலர்ந்து போய்விட்டோம், நாங்கள் சிதறடிக்கப்பட்டு போயிருக்கிறோம். 127 நாடுகளிலே அவர்கள் பரம்பி இருந்தார்கள் என்று எஸ்தர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் நேபுகாத்நேச்சர் மன்னனினால் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சனகரிப் மன்னன் நிமித்தமாய் அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். சீரிய ராணுவத்தின் நிமித்தமாய் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் நிமித்தமாய் அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் 127 நாடுகளிலே சிதறியிருக்கிறார்கள். 127 நாடுகளிலே சிதறியிருக்கிறார்கள் என்று எஸ்தர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு விதமாய் பரம்பி இருக்கிறார்கள். அவங்க நினைச்சாங்க, இனி எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, இனி நாங்கள் ஒன்று சேரவே முடியாது,
நாங்கள் உலர்ந்து போனோம். எங்கள் எலும்புகள் எல்லாம் சிதறப்பட்டிருக்கிறது. தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கமாக பல நாடுகளிலே நாங்கள் சிதறப்பட்டு போய்விட்டோம். இனி எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரு, இப்படித்தான் இஸ்ரவேல் சொல்லுகிறது, நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லுகிறது. என்னால முடியும், என்னால முடியும்னு சொல்லு. உலர்ந்து போன இந்த எலும்புகளை ஒன்று சேர்க்க என்னால முடியும்னு சொல்லு. நான் எல்லாம் சேர்ப்பேன், நான் எல்லாத்தையும் சேர்ப்பேன். நரம்புகளை உண்டாக்குவேன், சதைகளை உண்டாக்குவேன், தோளினால மூடுவேன், யாவியை ஊற்றுவேன். அப்பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழும் என்று சொல்லி தேவன் அங்கே வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்படியே அப்படியே இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடு உதயமானதை பார்க்கிறோம். இரண்டாவது உலக மகாண யுத்தத்தின் பொழுது கிடந்த எல்லா இஸ்ரவேல் நாடுகளையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் ஒன்று கூட்டினார். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றது. இன்றைக்கு முழு உலகமும் அதை ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த நாடு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, தேவன் சர்வ வல்லவர். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும், ஒரு வாழ்க்கையில சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும், இது நடக்கவே நடக்காது பாஸ்டர், இது நடக்க வாய்ப்பே இல்லை பாஸ்டர், இது இப்படி தான் இருக்கும், இதுக்கு வாய்ப்பே கிடையாது. சூழ்நிலை சொல்லுது, சூழ்நிலை சொல்லுது, இது நடக்க வாய்ப்பே இல்லை. சகரியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்துல உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவேன்னு சொல்லி அப்படி ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், ஆசாரிய பணியை செய்து கொண்டிருக்கிறவன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறவன். அவன் ஜெபம் பண்ணுகிறான், கற்பம் திறக்கப்படுகிறது. அவன் ஜெபம் பண்ணுகிறான், மலடி பிள்ளை தாட்சி அடைகிறான். அவன் ஜெபம் பண்ணுகிறான், வியாதி சுகமாகிறது. ஆசாரிய பணியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கவில்லை. அவன் வாழ்க்கையிலே தேவை சந்திக்கப்படவில்லை. அவன் வாழ்க்கையிலே அங்கே தேவன் அவனுக்கு அந்த கற்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதிக்கல. பிரியமானவர்களே, ஆசாரியன் தேவ பணியை செய்து கொண்டிருக்கிறவன், தேவனுக்காய் உண்மையாய் நின்று கொண்டிருக்கிறவன். பல வருடங்கள் வயது முதிர்ந்த காலம் வரைக்கும் உத்தமமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். வயது முதிர்ந்த காலம் வரை உத்தமமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. அப்ப தேவ தூதன் வந்து அவனோடு கூட இடைப்படும் பொழுது உனக்கு இந்த காரியம் நடக்கும், உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவன் சூழ்நிலையை பார்க்கிறான், இது நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த சரீரத்தை பார்க்கிறான், இது நடக்க வாய்ப்பே இல்லை. என்னுடைய மனைவியின் சரீரத்தை பார்க்கிறான், இல்லை இது நடக்க வாய்ப்பே இல்லை. அவன் சந்தேகப்படுகிறான், அவன் அவிசுவாசப்படுகிறான். தூதன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டபடியினால், கர்த்தருடைய வார்த்தையை அவிசுவாசப்பட்டபடியினால இந்த காரியம் நடந்து முடிக்கிற வரைக்கும் நீ ஊமையனாய் இருப்பாய், நீ வாய் பேசாதிருப்பாய். தேவன் அங்கே சொல்லி விடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவிசுவாசப்படும் பொழுது தேவன் கோபப்படுகிறார். அவிசுவாசம் தண்டனைக்குரியதாய் மாறுகிறது. அவிசுவாசம் தண்டனைக்குரியதாய் மாறுகிறது. அவிசுவாசப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க. தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்புங்க. பிரியமானவர்களே, அப்படியே நம்புங்க. ஆமென். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அப்படியே நிறைவேறும். கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்னு சொல்லுங்க. கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்னு சொல்லுங்க. கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், அவைகள் நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், தரிசனங்கள் நிறைவேறும், சொப்பனங்கள் நிறைவேறும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு அறிக்கையிடுகிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் ஒன்று கூட தவறி போக விட மாட்டார். எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார், எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, மரியாளுடைய வாழ்க்கையில அப்படி நடந்தது. இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், உலகத்தில் இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, நான் புருஷனை அறியேனே. அங்கே தேவனுடன் அவளுக்கு அருமையாய் பதில் கொடுத்து பரிசுத்த ஆவியின் மீது நிலைநிறும் பொழுது அற்புதமான காரியங்கள் நடக்கும். நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை. ஆமென். அப்படியே தன்னை அர்ப்பணித்தாள். அப்படியே ஆக கடவுள், அவர் சொற்படி ஆக கடவுள் என்று சொல்லி அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஆண்டவருக்கு அடிமையை ஒப்பு கொடுத்தா. அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தா. அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பித்தது. அந்த வார்த்தை உலகத்திற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அவள் வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற ஒரு ஆச்சரியமான வசனம் அங்கே லூக்கா 1:37 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கூடாது ஒன்றுமில்லை. சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை சொல்லுது முடியாதுன்னு சொல்லுகிறது. உங்களுடைய சரீரம் சொல்லுகிறது முடியாதுன்னு சொல்லுகிறது. உங்களுடைய ஞானம் சொல்லுகிறது முடியாதுன்னு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாளையின் நேரத்தில் ஒரு மரக்கா கோதுமை ₹1, 2 மரக்கா கோதுமை ₹1 விற்கப்படும். இது எப்படி நடக்கும்? கர்த்தர் வானத்தில் மலையிலே திறந்தா கூட இது நடக்குமா? இது சாத்தியமா? இது நடக்குமா? இது சாத்தியமா? இது அவிசுவாசத்தோடு அவன் சொன்ன காரியம். நீ காண்பாய், நீ காண்பாய், ஆனா அந்த புசிக்கிற பாக்கியம் உனக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை பார்த்து தீர்க்கதரிசி எலிசா சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ காண்பாய், வாக்குத்தத்தம் நிறைவேறும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்படி வார்த்தை நிறைவேறாமல் போகாது.
காண்பாய். ஆனா புசிக்கிற பாக்கியம், அனுபவிக்கிற பாக்கியம் உனக்கு இல்லாம போயிடக்கூடாது. விசுவாசமாயிரு, கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையாயிரு. தேவன் சர்வ வல்லவர், அதை நிறைவேற்ற வல்லவர். நிச்சயமா நிறைவேற்றுவார், உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். தேவன் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்று கூட உங்க வாழ்க்கையில தவறாது பிரியமானவர்களே. அப்ப ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில தவறுது? அன்னைக்கு இருந்த கடனை காட்டில் இன்னைக்கு 5 மடங்காயிட்டே. வாக்குத்தத்தத்தை பெற்றேனே, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றேனே. தேவன் பேசினாரே, தேவன் பேசினாரே, தேவன் பேசினாரே, தேவன் என்னோடு இடைப்பட்டாரே, ஆனால் நிறைவேறவில்லையே, அந்த வார்த்தை நிறைவேறவில்லையே. நீங்கள் சொல்லுவீர்களே. ஆனால் இன்றைக்கு என்னோடு கூட இன்னொரு வசனத்தை படிங்க பிரியமானவர்களே. யோசுவா 21 நம்ம படிச்சோம், கடைசி வசனம் படிச்சோம். எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்றுன்னு சொல்லி. அதுபோல 23 நாம் படிச்சோம், அவைகளில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லைன்னு சொல்லி நம்ம படிச்சோம் பிரியமானவர்களே. இது நிறைவேறுவதற்கு, இது நிறைவேறுவதற்கு அங்க நடந்த இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாப்பீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, யோசுவா 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கடைசி வசனம் சொல்லுகிறது, யோசுவா அப்படியே செய்தான், யோசுவா அப்படியே செய்தான், யோசுவா அப்படியே செய்தான். கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, நீ என்ன காரியங்களை செய்ய வேண்டும், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். அந்த அதிகாரம் முழுவதுமாய், இந்த 5ஆம் அதிகாரம் முழுவதுமாய் முழுசும் படிச்சு பாருங்க. இதை யுத்தத்துக்கு ஆயத்தம், இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, இங்க இருந்து தான் யுத்தம் பண்ண போறாங்க. இன்னும் யுத்தம் பண்ணல, இவங்க யோர்தானை கடந்துட்டாங்க, இவங்க அவங்களுடைய அந்த கானானுடைய அந்த எல்லையில கால் வச்சுட்டாங்க. ஆனா பட்டணம் பூட்டப்பட்டிருக்கிறது, அங்கே நாடு பூட்டப்பட்டிருக்கிறது, எரிகோ பூட்டப்பட்டு காணப்படுகிறது. இவங்கிட்ட யுத்தம் பண்ணுவதற்குரிய ஆயுதங்கள் கிடையாது, யுத்தம் பண்ணுவதற்குரிய அவர்கள் வீரர்களாய் காணப்படவில்லை, யுத்தம் பண்ணுவதற்கேற்ற தகுதியுடையவர்கள் அவங்க காணப்படல. இன்னும் பெரிய எரிகோவை நிற்கக்கூடிய அளவுக்கு இவங்க சக்தி வாய்ந்தவர்களாய் காணப்படவில்லை. அங்கே இப்படிப்பட்டதான சூழ்நிலையில வாக்குத்தத்தத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறார்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைவேற வேண்டுமேயானால், அங்கே நிறைவேற வேண்டுமேயானால், இங்கே தேவன் ஒரு காரியத்தை யோசுவாவின் இடத்தில் எதிர்பார்க்கிறார், இங்கே தேவன் ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியம் என்ன தெரியுமா? தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இந்த அதிகாரம் முழுவதுமாய் படித்து பாருங்க. தேவன் 2-3 காரியங்களை அங்கே யோசுவாவின் இடத்திலே சொல்லுகிறார். நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். யோசுவா அப்படியே செய்தான், யோசுவா அப்படியே செய்தான். பிரியமானவர்களே, ஏன் உங்களுக்கு, ஏன் எனக்கு நடக்காம போயிருது? வாக்கு கொடுத்தாரே, எத்தனையோ வாக்கு கொடுத்தாரே, அதை அள்ளி அள்ளி வச்சிருக்கிறேனே. போன வருஷம் இந்த வாக்கு கொடுத்தாரு, இந்த வருஷம் இந்த வாக்கு கொடுத்தாரு, அதற்கு முந்தின நாளில் இப்படி என்னோடு பேசினார். வீடு முழுவதும் நான் வசனங்களா போட்டிருக்கிறேன், கடந்த வருஷம் வாக்கு திட்டங்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன், அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நிறைவேறவில்லையே என்று சொல்லுகிறீர்களா? ஒருவேளை நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட காணப்படுவீர்களே ஆனால், இன்றைக்கு இந்த செய்தியினுடைய முழுமை நீங்கள் கேட்பீர்களே ஆனால், என்னுடைய வார்த்தை முழுமையாய் கேட்பீர்களே ஆனால், நிச்சயமாகவே அது நிச்சயமாகவே வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிறதை நீங்க பார்க்க முடியும் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களுக்காக நின்று கிரியை செய்கிறதை, கர்த்தர் உங்களுக்காக நின்று அற்புதங்களை செய்கிறதை, கர்த்தர் உங்களுக்காக நின்று தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறதை பார்க்க முடியும். தேவன் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவே அது ஒரு நிபந்தனைக்குட்பட்டது, நிபந்தனைக்குட்பட்டது. தேவன் வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் கொடுக்கல, அதோடு ஒரு நிபந்தனை கொடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு செய்தி உங்களோடு பேசினாலும் தேவன் ஒரு நிபந்தனையை அங்கே நமக்கு கொடுப்பார் பிரியமானவர்களே. யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் நிபந்தனை கொடுத்துட்டு 6ஆம் அதிகாரத்திலிருந்து யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். 6ஆம் அதிகாரத்திலிருந்து எரிகோ கோட்டையை விட பண்ணி அவர்கள் ஆயுக்கு முன்பாக யோகியை ஜெயிக்க பண்ணி தொடர்ந்து முன்னோக்கி சென்று எல்லா ராஜாக்களையும் எல்லா விதமான அந்த தேசத்தின் அந்த ராட்சசர்களையும் சங்காரம் பண்ணி ஜெயம் எடுக்கிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. வெற்றி பெறுகிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் அவர்களுக்கு என்று சொல்லி சில காரியங்களை சொல்றாரு. இதெல்லாம் நீங்க செய்யணும். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ சனமே, இவைகள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே யோசுவாவுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில காரியங்களை சொல்றார் பிரியமானவர்களே. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. தேவனுடைய தூதனானவர் வந்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவே அங்க வந்திருக்கிறாரு, இயேசுவே அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. இந்த பக்கம் வந்துட்டாங்க, கானான் பக்கம் வந்துட்டாங்க, கானான் பக்கம் கரையேறிட்டாங்க. அங்க எரிகோ, அங்க எதிரிகோவின் அந்த சமனான வழியில பார்க்கும் பொழுது ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார், ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு நின்று கொண்டிருக்கிறார், கையில் உருவின பட்டயத்தோடு கூட அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே யோசுவா அவர் போய் பார்க்கிறாரு. அங்க பக்கத்துல போய் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. பாருங்க, 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவன் எரிகோவின் வெளியில் இருந்து பார்க்கிறான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்திலே போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான் என்பதாய் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஒருவர் வந்திருக்கிறார். உருவின பட்டயத்தை கையிலே பிடித்தவராய் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு தேவ தூதனின் கர்த்தருடைய தூதனானவர் என்று அங்கே ஆண்டவருடைய வார்த்தை அதை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இறைவனே அங்கே இறங்கி வந்து இருக்கிறதை நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். இது எப்படி இறைவன் வந்தார் என்று சொல்லி எப்படி அறிந்து கொள்வது? 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அங்கே அந்த தேவ தூதனானவர், அந்த கர்த்தருடைய சேனையின் அதிபதியானவர், அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சையை நீ கலட்டி போடு என்று சொல்லி அங்கே யோசுவாவை பார்த்து அவர் சொல்லுகிறதை நம்ம இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். இறைவன் மாத்திரமே அப்படி சொல்லக்கூடியவர். கர்த்தருடைய தூதர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது அவர் பேதுருவை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுவான், நீ உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள், நீ உன் பாதரட்சையை போட்டுக்கொள் என்று அவன் அங்கே சொல்லுகிறதை நம் வேதத்திலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, கர்த்தருடைய தூதன் என்று சொன்னால் அவனை வணங்கும் பொழுது அவன் தடுத்து விடுவான். என்னை வணங்காதபடி பார் என்று சொல்லுவான். தானியேல் வணங்கினான். அங்கே நீங்கள் வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் யோவானை பார்க்கும் பொழுது யோவான் தேவனுடைய தூதனை வணங்கின பொழுது நீ என்னை வணங்காதபடி பார் என்று அவர்கள் சொன்னதை வேதத்திலே பார்க்க முடியும். ஆனால் இங்கே யோசுவா பணிந்து விழுந்து அவரை வணங்கும் பொழுது அந்த வணக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். காரணம், வந்தவர் வணக்கத்திற்குரியவர், வந்தவர் இறைவன், வந்தவர் சர்வ வல்லவர். சில வேளைகளில் அவரே இறங்கி வந்து நமக்காய் யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, என தேவன் செயல்பட வேண்டும் என்று தேவன் இறங்கி வந்திருக்கிறார். கானானி ஆவிகள் எல்லாம் வேகமாக சீக்கிரமாக துரிதமாக அழித்து அங்கே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரமாய் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திலே தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஒருவேளை தேவ தூதனை அனுப்புவாரே ஆனால் அங்கே காரியங்கள் கொஞ்சம் லேட் ஆகிவிடக் கூடாது. தானியேலுக்கு தூதனை அனுப்பி 21 நாட்கள் அந்த காரியம் தாமதித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி நாட்கள் தாமதித்து விடக்கூடாது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் சொன்ன அந்த நேரத்தில் அவர் வாக்கு கொடுத்த அந்த நேரத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, அந்த நிமிடத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவரே இறங்கி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது சில வேளைகளில் தேவன் எங்களுக்காய் செயல்படுகிறதை பார்க்க முடியும். தேவன் நம்முடைய தூதனை அனுப்பி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். சில வேளைகளிலே தேவன் எங்களுக்காக அக்கினியை அனுப்பி விடுகிறது. தேவன் எங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுகிறது. அங்க வேதத்தை நாங்கள் ஜெபத்தில் காத்திருப்பது பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் சில வேளைகளில் அவர் வார்த்தையை அனுப்பி விடுகிறதை பார்த்திருக்கிறோம். சில வேளைகளில் தேவனே இறங்கி வந்து தேவனே எங்களுக்காக கிரியை செய்கிறது, தேவனே எங்களுக்காக செயல்படுகிறது, தேவனே எங்களுக்காக வழக்காடுகிறது, யுத்தம் பண்ணுகிறது, செயல்படுகிறது, சூழ்நிலைகளை மாற்றுகிறது நாங்கள் கண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பட் இந்த அனுபவத்துக்குள்ள எல்லாம் கடந்து போயிருக்கிறோம். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு செயல்பட போகிறது யாருன்னா தேவனே இறங்கி வர போகிறார். தேவனே உங்களுக்காக செயல்பட போகிறார். இதுவரைக்கும் ஒருவேளை தேவ தூதர்கள் செயல்பட்டு இருக்கலாம், இதுவரைக்கும் ஒருவேளை அக்கினி அனுப்பி இருக்கலாம், ஒருவேளை கடந்த நாட்களில் அவர் காற்றுகளை அனுப்பி இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்களே ஆனால், தேவனே உங்களுக்காக இறங்கி வந்து நான் சொல்ல போகிற இந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்களே ஆனால், தேவனே உங்களுக்காக இறங்கி வந்து காரியங்களை செய்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் என்பது வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் உரியது. நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் காணப்படுகிறீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆமென். நன்றியோடு நீங்க ஆண்டவரை தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தலாம். வாக்குத்தத்தத்தை குறித்து எபேசியரின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன் பாருங்க. 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவருமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ரகசியம். பிரியமானவர்களே, நீங்களும் கூட வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறீர்கள். ஒரு நாளில் நீங்களும் நான் வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராய் இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம், உலகத்திலே தேவனற்றவர்களாய்
காணப்பட்டுக் கொண்டு நம் கடவுளே கிடையாது, வாக்குத்தத்தத்துக்கு நாம் அந்நியர்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு ஒரு நாளிலே தேவன் வாக்கு கொடுத்தாரே, அது உங்களுக்கும் எனக்கும் கிடையாதுங்க. உங்களுக்கு எனக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படல. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னாரு, உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன அந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் சுதந்திரித்திருக்க முடியாது. காரணம் வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர்களாய், வாக்குத்தத்தத்துக்கு நாம் சுதந்திரவாளி அற்றவர்களாய் காணப்பட்டோம். கிறிஸ்து இயேசு நிமித்தமாய் இப்போ நீங்கள் நானும் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். உங்களுக்கு கொடுத்த நல்வார்த்தைகளில ஒன்று கூட தவறி போகாதபடிக்கு எல்லாம் நிறைவேறிச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த வேலைக்கு நீங்க வந்துட்டீங்க. தேவன் செயல்பட போகிறார். அந்த நாளை நெருங்கி வந்திருக்கிறீங்க. ஆனா ஒரு காரியம், நீங்க செய்ய வேண்டிய காரியம் உண்டு, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உண்டு. இந்த காரியத்தை நாம் செய்வோமே ஆனால் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காதபடி, ஒரு நிமிடம் கூட தாமதிக்காதபடி தேவன் உங்களுக்காக செயல்படுகிறத நீங்க பார்க்க முடியும். பிரியமானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? அவர் கையில பட்டயம் இருக்கிறது. அந்த பட்டயம் உருவின பட்டயமாய் இருக்கிறது. அதை உரையிலிருந்து அந்த பட்டயம் உருவப்பட்டு விட்டது. அந்த பட்டயத்தை தேவன் உருவி கையில பிடிச்சிருக்கிறாரு, உருவின பட்டயத்தை கையில பிடிச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த உரையில இருந்து உருவுகிற நேரம் கூட தாமதிக்க கூடாது என்பதற்காகவே தேவன் அப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காக குறித்த அந்த நேரத்துல, குறித்த காலத்துல, குறித்த நிமிஷத்துல அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிப்பீர்களானால் நீங்க இருக்கிற இடத்திலேயே அல்லேலூயா சொல்லி ஆமென் சொல்லி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. இப்ப அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நிச்சயமாகவே தேவன் செயல்படுவார். குறித்த காலத்துல, குறித்த நேரத்துல, குறித்த நிமிஷத்துல தேவன் உங்களுக்காக செயல்படுகிறது. அற்புதங்களை வீட்டுல கொண்டு வருகிறத நீங்க பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதபடி அவர் செய்து முடிப்பார். அவர் வேலையை செய்து முடிப்பார். அதான் உருவின பட்டயத்தோடு நிற்கிறாரு. அவர் உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டு இருக்கிறாரு. அங்கே அவர்கள் கூட, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஆயத்தமா இருக்கிற. பிரியமானவர்களே, எல்லாம் விருத்தசேதனம் பண்ணி அவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் ஆயத்தமாகிட்டாரு. இவருடைய சர்வ சேனையும் ஆயத்தமாகி விட்டது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக செயல்பட அங்கே மேக ஸ்தம்பம் அது மூவாக போகிறது. அக்கினி ஸ்தம்பம் நகர ஆரம்பிக்கிறது. தேவன் செயல்பட ஆரம்பித்து விட்டார். உங்களுக்காக தேவன் செயல்பட ஆரம்பித்து விட்டார். இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், தேவன் சொல்லுகிறதை செய்ய, தேவன் சொல்லுகிறதை செய்ய உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் தேவன் செயல்படுகிறத பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, தேவன் பட்டயத்தை கையில பிடிச்சிருக்கிறாரு. அவருடைய பட்டயம் கையில பிடிப்பாரேயானால், தேவன் பட்டயத்தை தம்முடைய கையில பிடிப்பாரேயானால், ஓ அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்திலே பழி வாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொலையுண்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய இரத்தத்தாலே என் அம்புகளை வெறிகொள்ள பண்ணுவேன். என் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்துருக்களின் மாம்சத்தையும் பட்சிக்கும் என்பதால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டு மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமேயானால், என் கையானது பட்டயத்தை பிடித்துக் கொள்ளுமேயானால், நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமேயானால், அப்ப தேவன் சத்துருக்களிடத்தில் பழி வாங்குகிறவர், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு யுத்தம் பண்ணுகிறவர், நம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறவர், அந்த கால கிரியைகளின் செயல்பாடுகளை அழித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்க இறங்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். பிரியமானவர்களே, உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறாரு. கையில பட்டயத்தோட, உருவின பட்டயத்தோட செயல்பட போகிறாரு. அருமையான தேவச்சனமே, என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு இந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்ல போகிற சில காரியங்கள் தான். இந்த காரியத்தை அப்படியே செய்வேன்னு மட்டும் ஒப்புக்கொடுங்க. நீங்க இந்த வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறத காண்பீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் இறங்கி செயல்படுகிறத, தேவனே இறங்கி செயல்படுகிறத. இதுவரைக்கும் யார் யாரோ செயல்பட்டாங்க, ஏதோ மனுஷங்க செயல்பட்டாங்க, ஏதோ தேவ தூதர்கள் செயல்பட்டிருக்கலாம். இன்றைக்கு தேவனே உங்களுக்காக செயல்படுகிற நாள் வந்திருக்கிறது. தேவன் செயல்பட போகிறாரு. தேவன் செயல்பட போகிறாரு. அவர் கையில பட்டயத்தை பிடிச்சிருக்கிறாரு. அவர் பட்டயத்தை பிடிச்சாரு அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயம் உண்டு. மின்னும் பட்டயத்தை கருக்காக்கி பிடிச்சிருக்கிறாரு. அவர் கையில இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நாம் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 1:18 பாப்பீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தல் 9:19-15 பாப்பீங்கன்னா, வெளிப்படுத்தல் 14:16 பாப்பீங்கன்னா அவர் பட்டயத்தை பிடித்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வெளிப்பட்டது. வேத வசனம் வெளிப்பட்டது. இந்த வசனமாகிய பட்டயத்தை வைத்துதான் 3 முறை, அதாவது அங்கே பிசாசு அவரை சோதித்த பொழுது இயேசு பட்டயத்தாலேயே, வார்த்தை என்கிற பட்டயத்தாலேயே ஜெயித்தார்னு சொல்லி நாம் பலமுறை அறிந்து வைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், வேத வசனம் என்கிற பட்டயம் புறப்பட்டது என்பதாய் நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 19:15 பிரஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய கையிலே ஒரு பட்டயம் இருந்தது என்பதாக நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. மந்த புத்தியை வெட்டி போடுவதற்காக, அவிசுவாசங்களை வெட்டி போடுவதற்காக,
போடுவதற்காக, அறியாமையை வெட்டி போடுவதற்காக ஆண்டவர் அங்கே ஒரு பட்டயத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு மனிதனுடைய அறியாமையை வெட்டி போடுவதற்காக, மந்த சுபாவங்களை வெட்டி போடுவதற்காக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு பட்டயத்தை யூஸ் பண்றாரு. பிரியமானவர்களே, ஆமென். நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாத்திரமல்ல, கடைசியா நீங்க வெளிப்படுத்தல் 14:16 பாப்பீங்கன்னா அறுவடை நேரத்துல நம்முடைய பரிசுத்தவான்களை அறுத்து களஞ்சியத்தை சேர்ப்பதற்கு ஒரு அறிவாளருடைய கரத்தில் இருக்குது. இயேசுவின் கரத்தில் பட்டயம் உண்டு. இங்கே இயேசு பட்டயத்தோடு வந்திருக்கிறாரு. இயேசு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஐட்டம் பண்ண வந்திருக்கிறாரு. உங்களுக்கு ஐட்டம் பண்ண போகிறார், உங்களுக்காக வழக்காட போகிறார், உங்களுக்காக செயல்பட போகிறார், உங்க குடும்பத்துக்காக செயல்பட போகிறார், உங்கள் சூழ்நிலைகளிலே தலையிட போகிறார். இனி நீங்க ஜெயத்தை காண போகிறீர்கள். இதுவரை தோல்வியை கண்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இதுவரை வாழ்க்கையில கீழே விழுந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, இன்றைக்கு நீங்க மேல பார்க்க போறீங்க. இன்றைக்கு நீங்க உயர்த்தப்பட போறீங்க. இன்றைக்கு நீங்க வாழாகாம தலையாக போறீங்க, கீழாகாம மேலாக போகிறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வேர்வு வரப்போகிறது, ஒரு வெற்றி வரப்போகிறது. அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. நீங்கள் சொல்ல போகிறீங்க, எல்லாம் நிறைவேறிட்டு. ஒரு நாளிலே சாலமோன் சொல்லுகிறான், எங்க அப்பாவுக்கு அவர் வார்த்தையினாலே வாயினாலே சொன்னதை இன்றைக்கு தேவன் கரத்தினாலே நிறைவேற்றி முடித்தார்கள் சொல்லி இன்றைக்கு நீங்க அப்படி சொல்ல போகிறீங்க. தேவன் வாக்குத்தத்தம் உங்களுக்கு தருகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு தருகிறார். தலைமுறைக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை தருகிறார். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க பிள்ளைகளுக்காக சேர்த்து தருவாரு. உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக தேவன் சேர்த்து தருவாரு. நீங்க இப்ப உண்மையாய் தேவனை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்க சந்ததியை குறித்து கவலையே பட வேண்டாம், உங்க பிள்ளைகளை குறித்து கவலையே பட வேண்டாம். அது தேவனுக்கு முன்பாகவே இருந்து கொண்டிருக்கும். அது வெறும் ஆபிரகாமுக்கு, வெறும் தாவீதுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லைங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படித்தான். நீங்க கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமா இருந்து பாருங்க. உங்கள் ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததி ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்கள் சந்ததி நிலைத்து இருக்கிற சந்ததியாய் காணப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பிரியமானவர்களே, நன்றியோடு கூட ஆண்டவரை தோற்றம் பண்ணி மகிமைப்படுத்துங்க. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, முதல்ல அங்க யோசுவா பார்க்கிற காரியம் என்னன்னா, என்ன பண்றான் பாருங்க. எரிகோவின் சமனான வெளியில வந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அந்த கோட்டையை பார்க்கலங்க, அவன் அந்த கோட்டையை பார்க்கல. அந்த கோட்டையை பார்த்து பயப்படல. இவ்வளவு பெரிய கோட்டை இருக்குது, பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, இதை எப்படி தாண்டி செல்வது, இதை எப்படி உடைப்பது என்கிற நோக்கத்தோடு கூட அவன் அந்த கோட்டையை பார்க்கல. அதுக்கு நடுவில் அவனுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை பார்க்கிறான். அங்கே தேவ தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர், சேனையின் அதிபதியானவர் அங்க நிற்கிறத பார்க்கிறான். பிரியமானவர்களே, இவர் நம்மை சேர்ந்தவரா? அவர்கிட்ட கேட்டலாம், அவர் யாரு, நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தவரா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் போய் அங்கே தனக்கு என்ன சாதகம் இருக்கிறது, அங்க எல்லா சாதகமற்ற சூழ்நிலை காணப்பட்டாலும் எல்லாம் அடப்பட்டு இருக்குது. ஒரு பட்டணம் அடைபட்டு இருக்குது. உள்ள இருக்கிற ஜனங்கள் வெளியே வர வாய்ப்பே கிடையாது. நாமும் கூட அதை இடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி எல்லாமே சாதகமற்ற சூழ்நிலை காணப்பட்டாலும் அதுக்கு நடுவிலும் தனக்கு என்ன சாதகம் இருக்கு என்கிறதை பார்க்கக்கூடியவன் தான் உண்மையான தலைவன். பிரியமானவர்களே, உண்மையான விசுவாசம் உள்ளவன். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் எல்லாமே இருள் போல காணப்படலாம், எல்லாமே அடைக்கப்பட்ட வாசல் போல காணப்படலாம். நடுவிலும் தேவன் ஒரு வழியை வச்சிருப்பாரு. லாக்டவுன் பாஸ்டர் எல்லாருமே இப்போ நாங்க வீட்டுல தான் இருக்கிறோம், எதுவுமே சம்பளம் கிடையாது, வருமானமே கிடையாது, தொழில் எல்லாம் முடங்கி இருக்குது. நாங்க என்ன செய்யறது? எங்க வாழ்க்கையில வருமானத்துக்கு என்ன வழி, எப்படி நாங்க முன்னோக்கி செல்வது? ஒருவேளை கலங்குகிறீர்களா? தேவ சமூகத்தில் இருந்து பாருங்க. பிரியமானவர்களே, இந்த லாக்டவுன் கூட உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா தேவன் மாற்றி கொடுப்பாரு. இதுல கூட தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை வச்சிருப்பாரு. ஏதோ ஒரு நன்மைக்காக தான் தேவன் காரியங்களை செய்கிறவர். அதை நோக்கி பார்ப்பீர்கள். ஆனால் இந்த நாட்களை நீங்கள் உபயோகமான நாட்களாக பயன்படுத்துவீங்க. பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான நாட்களாக மாற்றிக்கொள்வீங்க. பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கும் பொழுது, தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது எதிராளி நிற்கிறான். அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தை பார்த்தா இவன் பயப்பட வேண்டும், அவன் உருவத்தை பார்த்தா பயப்பட வேண்டும், அவன் வார்த்தையை பார்த்தா பயப்பட வேண்டும். எல்லாமே எதிர்மறையான காரியங்கள். அங்கு சேனையை பார்த்தா இவன் பயப்பட வேண்டும். இவன் ஆயுதம் இல்லாதவன், இவன் பட்டயம் இல்லாதவன், இவன் சரியான யுத்த ஆயுதம் அணிந்திராதவன், அவன் பயிற்சி பெற்றவன், யுத்த பயிற்சி பெற்றவன். இவனுக்கு யுத்த பயிற்சி எதுவுமே கிடையாது. இவனை பார்க்கும் பொழுது அவனிடத்துல எல்லாமே இருக்குது. எதிராளி கோலியாட்டு எல்லாமே நிறைவா இருக்கிறான். ஆனா சாதக சிந்தை உள்ளவன் என்ன பார்க்கிறான் பாருங்க, அங்க ஒரே ஒரு இடம் காலியா இருக்குது, நெற்றி மட்டும் காலியா இருக்குது, நெற்றியில மட்டும் இடம் இல்ல, நெற்றி மட்டும் அடிக்கிறதுக்கு சரியான இடமா இருக்குது. உடனே பார்க்கிறான், அதுல என்ன தனக்கு இருக்குது, அதுல எதிராளியை வீழ்த்துவதற்கு தனக்கு என்ன பாயிண்ட் இருக்குது. அதை பார்க்கிறவங்க நாங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசம் உள்ளவங்க. அப்படி சாதக சிந்தையை காண்கிறவர்கள் அவர்கள் பாதகத்தை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அங்க அது இல்ல, இது இல்ல, அது சரியில்லை, இது சரியில்லை, அல்ல அது இல்ல இல்லன்னு சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டாங்க. அதுல என்ன பாதகமான அந்த சூழ்நிலைக்கு நடுவிலும் என்ன சாதகம் இருக்குதுன்னு பார்க்கிறவங்க. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலும் கூட சில சகோதரர்கள் சொல்லி இருக்கிறாங்க, பாஸ்டர் இந்த நாட்கள்ல நாங்க பைபிளை முடிச்சிருக்கிறேன், வேதத்தை படிச்சுட்டேன், பழைய ஏற்பாடு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் உண்டு. பிரியமானவர்களே, நீங்க நாட்கள் எப்படி பார்க்கிறீங்க?
இருக்கிறீங்க, எனக்கு ஜெபமே பண்ண முடியல பாஸ்டர்னு சொல்றவங்க கூட இந்த நாளில் நீங்க ஜெபிக்கலாமே. அதிகமா ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கலாமே. இந்த நாட்களை தேவனுக்காக செலவழிக்கிற நாட்களாக தேவனோடு கூட உறவாடி தேவனுடைய சமூகத்திலிருந்து நீங்கள் நல்ல ஆவிக்குரிய வரங்களை கனிகளை பெற்றுக் கொள்கிற நாட்களாக இதை மாற்றிக்கொள்ளலாமே. வேதத்தை முழுசுமா படிச்சு முடிக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி இதை எடுத்துக்கொள்ளலாமே. நீங்க உட்கார்ந்து யோசிப்பதற்கு, நீங்க பிளான் பண்ணுவதற்கு, உங்க பிள்ளைகளோட நேரத்தை செலவழித்து பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள பரிசுத்தமான பாதையில் வழிநடத்துவதற்கு, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களை கற்றுக் கொடுப்பதற்கு இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாமே. நீங்க அந்த நாட்களை பயன்படுத்துங்க பிரியமானவர்களே. சாதகமான சிந்தையோடு கூட பாருங்க. எல்லா சூழ்நிலையிலும் இது அப்படி சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை சொல்லாதபடிக்கு இதுக்கு நடுவிலும் இதுல தேவன் எனக்கு என்ன சாதகமான சூழ்நிலை வைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோமே. ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே. ஒரு முறை D.L. மூடி என்று சொல்லக்கூடிய அருமையான தேவனுடைய மனிதர், அவர் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். அவர் கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். கப்பல் நடுக்கடலுக்கு வந்த பொழுது அது பனிமூட்டம் காணப்படுகிறது. அந்த கப்பல் தலைவன் சொல்லுகிறான், கப்பல் மாலுமி சொல்லுகிறாரு, இனி நம்ம போகவே முடியாது, இனி நம்ம தாண்டவே முடியாது என பனிக்கட்டிகள் உறைந்து போய் காணப்படுகிறது. கப்பல் மூவ் ஆக முடியாது. இன்னும் சில நாட்களுக்கு ஏன் சில வேளைகளில் மாதக்கணக்காக கூட நம்ம இங்க தங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த பனிக்கட்டிகள் எல்லாம் உறைந்து வெயில் காலம் வந்து இவைகள் எல்லாம் வழிவிடும் பொழுதுதான் நம்ம இந்த கரையை கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது இந்த D.L. மூடி சொன்னாரு, இல்ல ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, இந்த குறிப்பிட்ட நாளில நீ அந்த இடத்துல புல்பிட்ல நிக்கணும், அந்த இடத்துல போய் என் வார்த்தையை சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நிச்சயமா கர்த்தர் எனக்கு வழி திறப்பாரு. நீங்க மூவ் பண்ணுங்க, நீங்க நகர்த்த ஆரம்பிங்க, நீங்க கப்பலை ஓட்ட ஆரம்பிங்க, நிச்சயமா கர்த்தர் நமக்கு வழியை திறப்பாரு அப்படின்னு சொல்லி D.L. மூடி அந்த வண்டியிலே அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தவர் சொல்லுகிறாரு, இப்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, என்னால கப்பலை நகர்த்தவே முடியாது. சரி, அப்போ வாங்க நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். எனக்கு ஒரு அரை மட்டும், ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு அரை மட்டும் கொடுங்க, ஒரு ரூம் மட்டும் கொடுங்க, நான் ஜெபம் பண்ண போறேன். உடனே அப்போ ஜெபம் பண்ண D.L. மூடி போகும் பொழுது அந்த கப்டர் மாலுமியை சொல்றாரு, நானும் ஜெபம் பண்ண பாறேன், நானும் நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் தான், சரி வாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் D.L. மூடியினுடைய அந்த கப்பல் மாலுமி சொல்கிறாரு, நிச்சயமா முடியாது, வழியே கிடையாது, போகவே முடியாது, நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையே கிடையாது, எல்லாமே பாதகமான சூழ்நிலை, இது குளிர்காலம், இந்த குளிர் போகணும்னா நாட்கள் கடந்து போகணும், வெயில் அடிக்கணும், வெயில் அடிச்சாதான் சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொல்லி அவர் சூழ்நிலையை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் D.L. மூடி சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார், ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, ஆண்டவர் எனக்காக செய்வாரு, ஆண்டவர் எனக்காக சூழ்நிலைகளை மாற்றுவாரு, நிச்சயமா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரு. 2 பேரும் முழங்கால் போட்டாங்க, 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. நல்லா கவனிங்க, 2 பேரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல D.L. மூடி ஜெபம் பண்றாரு, ஒரு சின்ன ஜெபம், ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளை ஜெபிக்கிற ஒரு சின்ன ஜெபத்தை ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, நான் இப்படி ஊழியக்காரர், என்ன நீர் கொடுத்திருக்கிறீர், வாக்கு கொடுத்திருக்கிறீர், இந்த பட்டணத்துல கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொல்லி இருக்கிறீர், இப்பொழுது தடை இருக்குது, நாமத்தில் தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, ஆமென் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஜெபத்தை முடித்து விட்டார். அதுக்கு பிறகு பாருங்க, அந்த மனிதர், அதாவது அந்த மாலுமி, அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு இதை விட எவ்வளவு நல்லா ஜெபம் பண்ண தெரியும், எவ்வளவு கடவுளுடைய வார்த்தையை, அந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ண தெரியும், நான் ஜெபம் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். பாருங்க, D.L. மூடி சொன்னாரு, D.L. மூடி பக்தன் சொன்னாரு, அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னாரு, இல்ல ஐயா, நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம், நிறுத்துங்க, நீங்க அவிசுவாசமா இருக்கிறீங்க, நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு, நீங்க ஜெபம் பண்ணி அவிசுவாசத்தை உண்டாக்கிறாதீங்க, வேண்டாம், நம்ம ஜெபிக்க வேண்டாம், நீங்க சின்ன ஜெபம் தான பண்ணுவீங்க, நான் கொஞ்ச நேரம் நல்லா பண்றேன், வேண்டாம், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு. அவங்க போய் பார்த்தாங்களாம். பிரியமானவர்களே, என்ன ஆச்சரியம், அந்த பனிக்கட்டிகள் உருகி போயிருந்ததாம். எத்தனையோ நாட்கள் ஆனாதான் இது உருகி போக முடியும். ஆனா ஒரு நிமிஷத்துல தேவன் செயல்படுகிறவர், தேவன் சூழ்நிலைகளை பார்த்து செயல்படுகிற தேவன் அல்ல. நம்முடைய பிள்ளைகள் அவர் மேல விசுவாசம் வச்சிருப்பாங்கன்னா, அவர் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதகமான சூழ்நிலையை மாற்றி சாதகமான சூழ்நிலையை உண்டாக்கிய தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக செயல்படுவார். பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். பிரியமானவர்களே, அன்றையோடு ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. இந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களுக்காக செயல்பட போகிறத நீங்க பாப்பீங்க. பிரியமானவர்களே, ஆமென். நன்றியோடு கூட ஆண்டவரை தோத்திரம் பண்ணி அவர் உங்களுக்காக செயல்படுகிறவர். கர்த்தருடைய தூதனானவர் வந்திருக்கிறார், சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறார். அவருடைய கையில உருவின பட்டயம் இருக்குது. உங்களுக்காக செயல்பட போகிறேன் என்பதை அவர் விளக்குவதற்காக உருவின பட்டயத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். அங்கே சொல்லுகிறார், கர்த்தருடைய மனுஷன் கேட்கிறான், அங்கே யோசுவா கேட்கிறார், நீர் யார், எங்களை சேர்ந்தவரா இல்லை எங்கள் எதிராளியை சேர்ந்தவரா என்று கேட்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான பதில் கொடுக்கிறார். என அவர் இறைவன். அவர் சொல்றாரு, அல்ல உன்னை சேர்ந்தவனும் அல்ல, உன் எதிராளியை சேர்ந்தவனும் அல்ல, நான் கர்த்தருடைய அதிபதியாய், சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இறைவன் எல்லாருக்கும் சொந்தமானவர், எல்லாருக்கும் அவர் தேவனானவர், எல்லோரையும் அவர்தான் சிருஷ்டித்தவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யார் இந்த கானானியர்கள்? அவர்களும் நோவாவின் பிள்ளைகள் தானே, அவர்களும் நோவாவின்
நோவாவின் வம்சம் தானே. நோவாவுக்கு தேவன் வாக்கு கொடுத்த பொழுது உன் சந்ததியை ஆசீர்வதித்து பூமியெல்லாம் நீங்க நிரப்புங்கன்னு சொன்னது இந்த நோவாவை பார்த்துட்டானே. அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம் இந்த கானானிய குடிகளுக்கு உரியது அல்லவா? அவர்களும் பழக வேண்டும் என்று தானே தேவன் அங்கே நோவாவுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆகவே தேவன் சர்வ வல்லவர், தேவன் சிருஷ்டிக்கர்த்தர், எல்லோருக்கும் அவரே தேவனானவர். தேவ பிள்ளைகள் நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் நாம் அவர் பட்சத்திலே போக வேண்டும். அவர் அவருடைய பட்சத்திலே நிற்பார். அவர் அவருடைய சார்பிலே நின்று கொண்டிருப்பார். யாரையும் சார்ந்து நிற்க மாட்டாரு. நம்ம தான் போய் அவரோட ஒட்டி கொள்ள வேண்டும். நம்ம தான் போய் அவரோட கூட ஜாயின் பண்ணி கொள்ள வேண்டும். அப்போ தேவன் நமக்காக செயல்படுவார். அப்போ தேவன் நமக்காக செயல்படுவார். நீங்க போய் அவரோட ஒட்டி கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ரெண்டு காரியம். முதல்ல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு விருத்த சேதனம் பண்ணும்படி சொல்லுகிறார். முதல்ல விருத்த சேதனம் பண்ணணும். இரண்டாவது உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போட வேண்டும். ரெண்டு காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி வச்சு நான் இந்த ஜெபத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, முதல்ல விருத்த சேதனம் பண்ணணும். நீங்க விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்றாரு. எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க, யோர்தானுக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்ப எல்லாம் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எதிராளிகளின் இருதயம் தண்ணீரை போல, அவர்களின் இருதயம் தண்ணீரை போல கரைந்து இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் கடந்து தீர்மானமும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையிலே குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்து அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவங்க இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனாங்க. அவங்க இருதயம் கரைந்து போனது, அவங்க சோர்ந்து போனாங்க, இருதயம் கரைந்து போனது, சோர்ந்து போனாங்க. ஏன்னா பயங்கரமான அற்புதம் நடந்திருக்குது. தேவன் அற்புதமா யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணி நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தி இருக்கிறாரு. நிச்சயமா நம்ம தோத்து போயிடுவோம்னு சொல்லி அவங்க கரைந்து போயிருக்கிறாங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க. நாங்க எல்லாம் பலமுள்ளவர்களா இருக்கிறோம். நாங்க எல்லாம் இப்பதான் ஒரு பெரிய அற்புதத்தை கண்டிருக்கிறோம். அதனால இப்பவே நாங்க யுத்தத்துக்கு போறோம். இப்பவே நாங்க போய் ஜெயம் எடுக்கிறோம். எனக்கு எதிராளி தோத்து இருக்கிறான், எதிராளி கலங்கி இருக்கிறான், எதிராளி சோர்ந்து போயிருக்கிறான். இதுதான் நாங்க யுத்தம் பண்ண வேண்டிய சரியான நேரம் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ல வேண்டியது. பிரியமானவர்களே, அப்படிதான் யோசுவா சொல்லி இருக்க வேண்டும். ஆனா யோசுவா சொல்றான், இல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நாங்க அப்படியே செய்வோம். அப்படியே செய்தார்கள். தேவன் அப்படியே நிறைவேற்றினார். இதாங்க ரகசியம். இப்ப நான் பாய்ந்து கொண்டிருக்கிறேன், முக்கியமான வேலைக்கு வந்திருக்கிறேன். அப்படியே செய்தான், அப்படியே அவர் செய்தார், அப்படியே இவன் செய்தான், அப்படியே அவர் செய்தார். அப்படியே தேவன் சொன்ன காரியம் என்ன? முதல்ல விருத்த சேதனம் பண்ணுங்க. இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த நேரத்தில் எப்படி ஆண்டவரே? ஒருவேளை நானா இருந்தா உடனே யாக்கோபுக்கு போயிருப்பேன். யாக்கோபுடைய பிள்ளைகள் 2 பேர் தந்திரமா செய்த காரியம், அந்த சீகோன் குடிக்கு செய்த காரியம், நான் அதை ஆண்டவருக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தி, ஆண்டவரே அங்க பாருங்க ஆண்டவரே, யாக்கோபு 2 பிள்ளைகள் லேவியும் சிமியோனும் சேர்ந்து இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை செய்த பொழுது, இந்த விருத்த சேதனத்தின் நிமித்தமாய் அவர்கள் நோவு எடுத்து எல்லோரும் யுத்தம் பண்ண முடியாதபடி இருந்த பொழுது 2 பேர் போய் அத்தனை பேரையும் கொண்டு போட்டார்களே. நாங்கள் இப்ப விருத்த சேதனம் பண்ணி நாங்க இப்ப நோவு எடுத்து காத்து கொண்டிருக்கும் பொழுது எதிராளிகள் வந்து எங்களை வெட்டி போட்டுற மாட்டாங்களா? எதிராளிகள் வந்து எங்களை அடிச்சிட மாட்டாங்களா? யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. பிரியமானவர்களே, தேவன் ஒன்று சொன்னா அதுக்கு நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அப்படியே செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப எப்படி ஆண்டவரே இதை செய்யறது? இந்த நேரத்தில் எப்படி ஆண்டவரே செய்யறது? நாளைக்கு வேணா இதை செய்யறேன், எனக்கு பணம் வந்த பிறகு வேணா செய்யறேன். இது போன்ற காரியங்களை நம்ம சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போறோம். பிரியமானவர்களே, தேவன் எந்த சூழ்நிலையில சொன்னாலும் அதை செய்ய நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொன்னாரு நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன். நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா பள்ளத்தாக்கல்ல நிரம்பி வழியை பண்ணுவேன். ஆனா ஒண்ணு செய்யணும், நீங்க வாய்க்கால வெட்டணும். எப்படி ஆண்டவரே வாய்க்கால வெட்டுறது? நாங்க சோர்ந்து போயிருக்கிறோம், நாங்களே தண்ணி இல்லாம தவிச்சு போயிருக்கிறோம். எல்லாருமே தண்ணி இல்லாம தவிச்சு போய் தண்ணிக்காக நாங்க இப்போ இந்த தண்ணி இல்லாம நாங்க சாக வேண்டுமா என்கிற நிலைமையில இருக்கிறோம். இப்ப போய் எப்படி ஆண்டவரே நாங்க இது தோன்றது? இப்ப போய் எப்படி நாங்க வாய்க்கால வெட்டுறது? இல்ல, அதை செய்துதான் ஆகணும். தேவன் காற்றை அனுப்பல, மழை அனுப்ப மாட்டாரு. ஆனா பள்ளத்தாக்கு எங்கும் அவர் நிரம்பி வழிபடி தண்ணியை கொடுப்பாரு. இது காற்று வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, மழை பெய்ய வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையில சொல்றாரு, நீங்க வாய்க்கால வெட்டுங்கன்னு சொல்றாரு. வாய்க்கால வெட்டி என்ன நடக்க போகுது? இன்னும் தாக அதிகரிக்குமே, இன்னும் தண்ணி தாக அதிகரிக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டு இருக்கல. பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னா செஞ்சிடணும். வாய்க்கால வெட்டினாங்க. அப்படிதான் உங்க வாழ்க்கையில தேவன் என்ன சொன்னாரோ, தேவன் உங்க வாழ்க்கையில விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு, சில காரியத்தை செய்ய சொல்லியிருப்பாரு. தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க, அப்படியே அவரு நிறைவேற்றுவார். அப்படியே நீங்க செய்யும் பொழுது, அப்படியே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது, உங்க வாழ்க்கையில தேவனுக்கு அப்படியே நீங்கள்
கிரியை செய்யும். அப்படியே உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் கண்டிப்பாக நமக்காக அவர் செயல்படுவார். பிரியமானவர்களே, நன்றியோடு கூட ஆண்டவரை தோத்திரம் பண்ணி, நன்றியோடு கூட நம் தேவாதி தேவனை தோத்திரம் பண்ணி, நன்றியோடு கூட நம் ராஜாதி ராஜாவை தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன்ப்பா, அப்படியே கீழ்ப்படிவேன்ப்பா. நீங்க கீழ்ப்படிவீர்களே ஆனால் தேவன் நமக்காக செயல்படுவார். பிரியமானவர்களே, தேவன் நீங்கள் கீழ்ப்படிவீர்களே ஆனால் தேவன் உங்களுக்காக நின்று கிரியைகளை நடப்பிக்கிறத பாப்பீங்க. தேவன் உங்களுக்காக செயல்படுவார். தேவன் உங்களுடைய குடும்பத்துக்காக செயல்படுவார். கீழ்ப்படிங்க. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வாண்டவரே, என்ன சொன்னாலும் செய்வாண்டவரே, உடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவாண்டவரே. முதல்ல ஆண்டவர் சொன்ன காரியம் விருத்த சேதனம் பண்ணணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விருத்த சேதனம் என்பதை வேதம் சொல்லும் பொழுது இருதயத்தில் நீங்க விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 5:6 சொல்லுகிறது, உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு, உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த அந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு தேவனாய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்க உன்னை பெருக பண்ணுவார். தேவனாய கர்த்தரில் நீ உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணுவார். இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுவார். இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இருதயத்தில் வெட்டி எறியப்பட வேண்டியவைகள் வெட்டி எறியப்பட வேண்டும். இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த காரியத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். பிரியமானவர்களே, இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இருதயத்தில் தேவன் செயல்பட ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவன் கிரியை செய்ய, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நல்ல சுபாவங்களை நமக்குள்ளே உண்டாக்க நம்ம ஒப்புக் கொடுக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். மாம்சத்தில் விருத்த சேதனம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில களையப்பட வேண்டியவைகள், நம்முடைய வாழ்க்கையில் அகற்றப்பட வேண்டியவைகள், விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியவைகள் எவைகள் என்பதை நாம் அறிந்து அவைகளை நாம் விருத்த சேதனம் பண்ணணும். பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க பாப்பீங்கன்னா 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினது மன்றி, நமக்கு தந்து அருளி இருக்கிறது. அவருடைய திவ்ய வல்லமையினாலே இந்த ஜீவனுக்கு வேண்டியவைகள், தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும், அதாவது ஜீவனுக்கு வேண்டியவை தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்து அருளி இருக்கிறார். ஆனா இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அருமையான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தம், இந்த உலகத்துக்குரிய வாக்குத்தத்தம், தேவ பக்திக்குரிய எல்லா விதமான காரியங்களையும் திவ்ய வல்லமை நமக்கு தருகிறது. ஆனால் திவ்ய சுபாவத்துக்கு நீங்க பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். திவ்ய வல்லமை நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது அந்த திவ்ய அந்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய், அந்த திவ்ய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய், இம்மைக்குரியவைகளை சுதந்திரிக்கிறவர்களாய், நீங்கள் தேவ பக்திக்குரியவர்களை, நித்தியத்திற்குரியவர்களை நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு. இந்த உலகத்துக்குரியது, நித்தியத்துக்குரிய எல்லாவற்றையும் வச்சிருக்கிறாரு. எல்லாம் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இச்சையினால் உண்டான அந்த கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்பதான் இந்த மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தம் நமக்கு என்ன செய்யப்படுகிறதுனா கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில களையப்பட வேண்டியவைகள், இச்சைக்கு விலகி ஓட வேண்டும். ஆண்டவர் விரும்பாத காரியங்களுக்கு விலகி ஓட வேண்டும். ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டுமோ, எதையே நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிக்க வேண்டுமோ அதெல்லாம் நம்ம சுத்திகரிக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 41ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து படிப்பீங்கன்னா, ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல பாருங்க, அதுல 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்றாரு, கூட இருப்பேன்னு சொல்றாரு, திகையாதேன்னு சொல்றாரு, நான் தான் ஆண்டவர்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிடாம உன்னை பலப்படுத்தி, உன்னை சரிப்படுத்தி, உன்னை சீர்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை முதல்ல கரெக்ட் பண்ணுவேன், முதல்ல பலப்படுத்துவேன். அந்த சகாயத்தை செய்வதற்கு ஏற்ற பாத்திரமாய்
மாற்றி அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா நான் சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்னும் கூட நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் நீங்க எடுத்து படிப்பீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை கவனிங்க. 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி வசனம், அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக முதல்ல உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, முதல்ல பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ரட்சிப்பதற்கு முன்பாக பொல்லாங்கிலிருந்து விலக்கி அதுக்கு பிறகு உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. முதல்ல நம்முடைய பொல்லாங்கிலிருந்து நம்மை விலக்குவார், முதல்ல நம்மை பலப்படுத்துவார், அதுக்கு பிறகு சகாயம் பண்ணுவார். முதல்ல பொல்லாங்கிலிருந்து விலக்குவார், அதுக்கு பிறகு ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, முதல்ல இருதயத்தை கிளீன் பண்ணுவார். இருதயத்தில் காணப்படுகிற அவருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி நம்மை சரிப்படுத்துவார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அன்றைக்கு அவங்க விருத்த சேதனம் பண்ணினாங்க, தேவன் அற்புதம் செய்தார். இன்றைக்கு நம்ம இருதயம் விருத்த சேதனம் பண்ண ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுக்குரியது. அன்றைக்கு ஆபிரகாம் கொடுத்ததை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அன்றைக்கு வெறும் தாவீதுக்கு மட்டும் நான் கொடுத்தேன்னு சொல்லல, தாவீதுடைய வாக்குத்தத்தத்தை நீங்களும் சுதந்திரிக்க முடியும். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வரவழைக்கிற தூரத்தில் இருக்கிற யாருக்கும் உரியது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதை சுதந்திரிக்க முடியும். எல்லா வாக்குத்தத்தையும் சுதந்திரிக்க முடியும். எல்லா வாக்குத்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாகவே நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். அன்றையோடு ஆண்டவரை தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்க. பிரியமானவர்களே, விருத்த சேதனம் பண்ண ஒப்புக் கொடுப்பீர்கள் ஆனால், ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் பான்னு சொல்லி ஒப்புக் கொடுப்பீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, இரண்டாவது இன்னொரு காரியத்தை அங்கே அந்த இடத்துல தேவனுடைய தூதனானவர் அந்த கர்த்தருடைய அந்த சேனையின் அதிபதி அவர் சொல்லுகிற இரண்டாவது காரியம், யோசுவாவை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ நிக்கிற இடம் அது பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை நீ கலட்டி போடுன்னு சொல்றாரு. யோசுவா அப்படியே செய்தான். யோசுவா அப்படியே செய்தான். அவர் சொன்ன மாதிரியே செய்தான். அவர் அப்படியே செய்தான். விருத்த சேதனம் பண்ணி அப்படியே செய்தான். கலட்டி போடு, அப்படியே கலட்டி போட்டான். கலட்டி போட வேண்டிய காரியங்கள் என்ன பிரியமானவர்களே, அதெல்லாம் நீங்க கலட்டி போட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை கலட்டி போட சொல்லுகிறார்? கலட்டி போட வேண்டியவைகளை நம்ம கலட்டி போட வேண்டியது நம்முடைய பங்காக காணப்படுகிறது. அப்படி நம்முடைய பங்கை நாம் செய்யும் பொழுது தேவன் நமக்காக அவர் செயல்படுவார். பிரியமானவர்களே, தேவன் என்னத்தை கலட்டி போட சொல்றாரு? நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம கலட்டி போட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அன்றைய இதெல்லாம் நான் கலட்டி போடுறேன்ப்பா. இப்படி சில காரியங்களை நீங்க கலட்டி போடும் பொழுது, தேவன் சொல்லுகிற காரியங்களை கலட்டி போடும் பொழுது தேவன் உங்களுக்கு செயல்பட்டு தேவன் சூழ்நிலைகளை மாற்றி அற்புதம் செய்கிறது நீங்க பாப்பீங்க. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 9-10 வசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய மனுஷனை கலைஞ்சு போடுங்க அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுகிறதை நம் வேத பகுதியிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 30வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, ஆகாரையும் அந்த அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு, இதை கலட்டிவிடு என்பதாய் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நம் சத்திய வேதாகமத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இனி எபேசியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 22 வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, முன்னின நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போடுங்கள் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க ஒன்று செய்ய வேண்டுமா, அதாவது பின்னானவைகளை நீங்கள் கலைந்து விடுங்கள், முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள் வேதம் சொல்லுகிறது. கலைய வேண்டியவைகளை கலைந்துருங்க. நீங்க கலத்தி போட வேண்டியதை கலத்தை போடுங்க. எதை தேவன் கலத்தி போட சொல்லுகிறாரோ, எது நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க விடாதபடி தடையா இருக்கிறதோ, அங்கே கில்காலில் தேவ பிரசனம் நிரம்பி இருக்கிறது. தேவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அதற்கு தடையா இருக்கிற பாதரட்சை கலட்டப்பட வேண்டும். அதற்கு தடையா இருக்கிற பழைய மனுஷன் கலட்டப்பட வேண்டும். தேவனை தரிசிக்க விடாதபடி, தேவனை நீங்கள் அனுபவிக்க விடாதபடி, தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர விடாதபடி தடையா இருக்கிற எல்லா கலத்தி போட வேண்டியவைகளை கலத்தி போடுங்க. வாக்குத்தத்தம் உங்களுக்கு உரியது, வாக்குத்தத்தம் உங்கள் பிள்ளைகளுக்குரியது. எல்லாத்தையும் தேவன் நிறைவேற்றுவார். இதுவரை நிறைவேற்றவில்லையா, இன்னைக்கு சோர்ந்து போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் நிறைவேற்றுவார் என்கிறதுல அசையாமல் உறுதியா இருங்க. பிரியமானவர்களே, அசைவின்றி இருங்க. அவர் நிறைவேற்றுவாரா மாட்டாரா, வாக்கு கொடுத்து செய்வாரா செய்ய மாட்டாரா, நாளாயிட்டே வருஷாயிட்டே அப்படின்னு சொல்லி நீங்கள் அசையாதீங்க, அசையாதீங்க. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாகவே செய்வார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது, அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் இருங்க. அசையாதீங்க. சூழ்நிலை கண்டு அசையாதீங்க. புயல் அடிச்சுட்டு சொல்லி அசையாதீங்க. மழை பெய்யுதுன்னு சொல்லி அசையாதீங்க. சூழ்நிலை உங்களை தாக்கும் பொழுது அசையாதீங்க. உறுதியான இருங்க, உறுதியான இருங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், எனக்காக செய்வார், எனக்காக செய்வார், எனக்காக யாவும் செய்து முடிப்பார்னு சொல்லி உறுதியாய் நில்லுங்க. அவர் வாக்கு பண்ணின
பண்ணினவர் மாறவே மாட்டாருங்க. ஏன்னா அவர் சர்வ வல்லவர், அவர் உண்மை உள்ளவர், உங்களுக்கு கண்டிப்பா செய்வாரு. ஒரே சில சம்பவத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு முறை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு நல்லா படிச்சு படிப்புல நல்ல மதிப்பெண் எடுத்தாச்சுன்னா உனக்கு எப்படியாவது ஒரு பைக் வாங்கி தருவேன்டான்னு சொல்லி அவங்க தாய் அந்த பையனை பார்த்து சொன்னாங்க. பிரியமானவர்களே, அந்த பையன் படிச்சான், நல்லா படிச்சான், எதிர்பார்த்த மாதிரி நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான். இப்போ அம்மாட்ட வந்து கேட்கிறான், அம்மா ராத்திரி எல்லாம் படிச்சேன், பகலெல்லாம் படிச்சேன், எப்படியாவது நீங்க எனக்கு ஒரு பைக் வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு படிச்சேம்மா, நான் இப்ப படிச்சு நல்ல மார்க் எடுத்துட்டேம்மா, நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல மார்க் எடுத்துட்டேம்மா, நான் வந்து இப்போ எனக்கு அந்த பைக் நீங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு அந்த பையன் அம்மாட்ட கேட்கிறான். ஆனா அம்மாவால வாங்கி கொடுக்க முடியாத பிரியமானவர்களே, கஷ்டப்பட்ட ஒரு தாய் ஆனா ஒரு காரியம் செஞ்சாங்களாம். என் பையனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவனை நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டான், நல்ல பையனா இருக்கிறான், சரி அவனுக்கு ஒரு பைக் தான் வாங்கி கொடுத்துட்டேன். அந்த கல்லூரி பையன் அவன் படிக்கிற காலேஜில் எல்லாரும் அவங்க பைக் வச்சிருக்கிறாங்க, இவனுக்கு ஒரு ஆசை பைக் வாங்கணும்னு ஒரு ஆசை, சரி ஆசையை நிறைவேற்றி கொடுப்போம். தாய் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக கையில நிர்வாகம் கிடையாது, கையில பணம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, என்ன செய்ய நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும், என் பிள்ளைக்கு நான் கொடுத்துட்டேன், எனக்கு அதை நிறைவேற்றுவதற்கு திராணி கிடையாது, அதை நிறைவேற்ற வல்லமை எனக்கு கிடையாது, எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும். ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு மண்டையில ஒரு மூளை யோசனை, அவங்களுக்கு ஒரு யோசனை ஓடிச்சுது, எப்படியாவது நிறைவேற்றணும்னு சொல்லி நான் அன்பின் நிமித்தமா என்ன பண்ணாங்கன்னா அவங்க கழுத்தில் போட்டு செயினை விட்டு அந்த பையனுக்கு ஒரு பைக்கை வாங்கி கொடுத்தாங்களாம். பிரியமானவர்களே, ஒரு சாதாரண தாய், பலவீனமான ஒரு தாய், அதாவது திராணி இல்லாத ஒரு தாய், ஆனாலும் கூட தன் பையனுக்கு வாக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காக அதை நிறைவேற்றுவதற்காக அவங்க எவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறாங்க பாருங்க. என் தேவன் சர்வ வல்லவருங்க, தேவன் மாறாதவருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யத்தான் வந்திருக்கிறாரு. அவருடைய வாக்குத்தத்தங்களாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லன் இல்ல எல்லாம் நிறைவேற்றுவார், எல்லாம் நிறைவேறிட்டு எல்லாம் அருமையா இருக்குது, எவ்வளவு அருமையா இருக்குது, கேட்க எவ்வளவு நல்லா இருக்குது. உங்க வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறும், எல்லா வாக்குத்தத்தம் நிறைவேறும். பிரியமானவர்களே, தேவன் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அவர் ரொம்ப நினைவு வச்சிருக்கிறாரு, ரொம்ப பெரிய காரியம் செய்யணும்னு அவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. பரிசுத்தத்துக்கு மட்டும் ஒப்பு கொடுத்துருங்க, இருதயம் விருத்தசேதனை மட்டும் பண்ண ஒப்பு கொடுத்துருங்க, பாதரட்சை கலட்டி போட்டுருங்க, கலட்டி போட வேண்டியதை கலட்டி போடுங்க, வெட்ட வேண்டியதை வெட்டுங்க, வெட்ட வேண்டியதை வெட்டுங்க, நறுக்க வேண்டியதை நறுக்குங்க, கலட்ட வேண்டியதை கலட்டுங்க, பழைய பாவத்தை கலட்டி போடுங்க, பழைய மனுஷனை கலட்டி போடுங்க, அடிமைத்தனத்தை கலட்டி போடுங்க, ஆகாரை அப்புறப்படுத்தி போடுங்க, எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத பின்னான காரியங்களை விட்டு விலகி ஓடி வாங்க. ஆண்டவர் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. தேவன் செயல்படுகிறார், தேவனுடைய வார்த்தை செயல்படுகிறது, எல்லாம் நிறைவேற போகிறது. அருமையான திருச்சபையே, என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேற போகிறது, எல்லாம் நிறைவேறும். எல்லா வார்த்தையும் தேவன் நிறைவேற்றுவார். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீ செய்ய போகிற அருமையான இந்த கிரியைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்துல இந்த புதிய மாதத்துல, இந்த மே மாதத்துல ஆண்டவரே, நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, எல்லாம் நிறைவேறுவதாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர் ஐயா. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக தேவ வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.